இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பிருத்விராஜ் கடைசியாக நடித்த 3 திரைப்படங்களின் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 திரைப்படங்களில் பிருத்விராஜ் இணை தயாரிப்பாளராக இருந்த நிலையில் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிருத்விராஜ் கடைசியாக நடித்த 3 திரைப்படங்களின் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 திரைப்படங்களில் பிருத்விராஜ் இணை தயாரிப்பாளராக இருந்த நிலையில் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இயக்குனரும் நடிகருமான பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பிருத்விராஜ் கடைசியாக நடித்த 3 திரைப்படங்களில் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 திரைப்படங்களில் பிருத்விராஜ் இணை தயாரிப்பாளராக இருந்த நிலையில் தற்போது நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். அப்துல் ரஹ்மான், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. அதாவது பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மலையாள நடிகரும் இயக்குநருமான பிருத்விராஜ் மோகன்லால் நடிப்பில் லூசிபர் படத்தின் 2ஆம் பாகமான எம்புரானை இயக்கியிருந்தார். இந்த படம் கடந்த மாதம் 27ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதே நேரம் குஜராத் கலவரத்தை பின்னணியாக வைத்து குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தியதாக இந்த படத்திற்கு எதிராக சில எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் கிளம்பின. இந்த நிலையில் பிருத்விராஜுக்கு வருமான வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதாவது பிருத்விராஜ் கோல்ட், ஜனகணமன, கடுவா ஆகிய 3 படங்களில் பிருத்விராஜ் கடைசியாக நடித்திருந்தார். இந்த படங்களுக்காக பிருத்விராஜ் சம்பளம் வாங்காமல் அதற்கு பதிலாக ஒரு தயாரிப்பாளராக, இணை தயாரிப்பாளராக சம்பளம் வாங்கியதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் அவர் 40 கோடி ரூபாய் வரை வருமானம் பெற்றதாக தெரிகிறது. இதற்காக இந்த 3 படங்களின் வருமான கணக்குகளை கேட்டு வருமான வரித்துறை சார்பில் பிருத்விராஜுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த விஷயத்தில் கோடம்பாக்கத்தில் உள்ள கோகுலம் செட் ஃபண்ட்ஸ் நிறுவனத்தில் நேற்று வருமான வரித்துறை அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இந்த கோகுலம் செட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் தான் எம்புரான் படத்தை வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வரிசையில் இப்போது பிருத்விராஜுக்கும் வருமான வரித்துறை சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. சினிமா வட்டாரத்தில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி அப்துல் ரஹ்மான்.